ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்க ஒரு டேங்கை க்ளீன் பண்ண போகிறோம். அந்த க்ளீன் பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்க மௌலி ஃபிஷ்ஷை வந்துட்டு ஒரு ஷோக்காக வச்சு சேல்ஸுக்கும் ப்ரீடிங்க்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணா பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கோபி தலைவர்கிட்டே நம்ம இதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு டேங்கர் க்ளீன் பண்ணலாம். வாங்க. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கருமத்தை செஞ்சிடலாம். அப்ப ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா டேங்கை நீட்டாக கழுவிட்டு வந்தாச்சு. இது நீட்டான்னு கேட்பீங்க. இது இப்பயும் தெரியல, ஓரளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, ஒரு முக்கால் அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. அந்த கருமத்தை என்னால பார்க்க முடியல. இப்போ இந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு நாள் அந்த மாதிரியான தண்ணி. இதை ஊற்றி நம்ம மௌலியெல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே வாங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா தண்ணி செம கிளியரில் இருக்குது. ஒரு 2-3 அழுக்கு மட்டும் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கு. அதை விடுங்க மக்களே. கனெக்ஷன் அங்கே மாற்றி விட்டு அங்கேருந்து ஜங்ஷன் பாக்ஸை இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நான் 2 டேங்க் வைக்கலான் இருக்கேன். இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுட்டு இதை மாட்டிடலாம். இப்போதைக்கு எங்கிட்ட அந்த மோட்டரை, இப்போ வாங்கிட்டு வந்த மோட்டரை இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோன்னா, எங்கிட்டே இந்த மோட்டருக்கு இதில் ஒரு 3 டேங்குக்கு 4 டேங்குக்கு கொடுக்கலாம். கனெக்ஷன் கொடுத்து ஃபில்டர் ஓட வைக்கலாம். ஸோ அந்த தான் இப்போ பண்ண போகிறேன். அதான ஈஸி. பாத்தீங்களா என்னாச்சு? உங்க முன்னாடி எப்படி பேசுறான்னு. இவன்லாம் ஸ்கூலுக்கே போனதில்லை, ஆனா காலேஜுக்கு போறான். நான் இந்த மோட்டரில் வந்துட்டு ஒரு 2 ஒயர் கொடுத்துருக்கேன். 2 இதுலேயும் ஒரு இதில் இங்கே சின்னது பெருசு ஒன்று கொடுத்துருக்கேன். இன்னொரு இதில் ஒரே ஒரு பெருசாக மட்டும் கொடுத்துருக்கேன். லென்த்து ஒயர் இவ்வளோ தூரத்தை கொடுத்து வச்சுருக்கேன். அது இன்னும் 2 வரையில் அந்த இதை கட் பண்ணி 2 இதுக்கு போட்டுக்கலாம். இப்போதைக்கு இது 2த்துக்கு இருக்கட்டும். கூட ஏருக்கு வேணால் அது இருக்கட்டும். இதை ஃபில்டர் ஆக்கிடலான்ட்டு பிளான் போட்டு இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ ஃபில்டரை மாட்டிட்டு அது கீழே ஒரு பாதாம் லீஃப் வச்சுட்டு பண்ணிடலான்ட்டு இருக்கேன். வாங்க பண்ணுவோம். ஃபில்டர் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் பாதாம் லீஃபை ரெடி பண்ணுவோம். பாதாம் லீஃபு ஸ்டாக்கே இருக்குது. இதை நீட்டாக கழுவிட்டு அது மேலே தான் ஃபில்டர் வைக்கணும். கழுவுனா தான் இதில் இருக்க ஏதாவது அழுக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே ஏதாவது கிருமி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். ரொம்ப ஹைஜீனிக்காக சோப்பு போட்டு நார் போட்டு கழுவணுன்ட்டுலாம் இல்லை. லைட்டாக வாட்டர் பட்டுட்டு நம்ம ஹேண்ட்லேயே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே அந்த இதெல்லாம் போயிடும். இப்போ நார்மலாக உள்ளே கொண்டு போய் வச்சு அது மேலே இந்த ஃபில்டர் இந்த ஃபில்டரை வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போதைக்கு இதை மட்டும் வைப்போம். அடுத்தது அந்த ஃபில்டரை வைப்போம். இந்த மாதிரி தான் இந்த நடுவில் அந்த ஃபில்டரை செட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபில்டரை செட் பண்ணியாச்சு, ஒரு ஓரமாக வச்சாச்சு. நடுவில் இது ஒரு ஏர் ஸ்டோன் தான், இதுவும் ஃபில்டராக மாற்றிடலாம். இப்போதைக்கு மாற்றானா இதை இங்கே ஒரு டேங்க் வச்சுட்டு அதில் ஃபில்டராக போட்டுடலாம். இப்போதைக்கு இது நல்லாயிருக்கு. இப்போ நம்ம மௌலியெல்லாம் விட வேண்டிய நேரம். வாங்க விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மௌலி விட்டாச்சு. செம அழகாக இருக்குது, பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த கப்பி கிராஸை இதில் போட்டு ஒரு ஜென்டில் வாஷ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். இதில் நான் ஒன்று பார்த்தேன், இங்கே இதுவாக இல்லை, அங்கே பாருங்க, கப்பி கிராஸ் கூட ஒரு கப்பி மாட்டிருக்கு, அது செத்தே போயிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வெளில வச்சு நார்மலாக வச்சுருவோம். அதுக்குள்ளே ஆன்டி மெடிசன் போட்டு வேணால் நல்லது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த கப்பி கிராஸ் போட்டு விட்ருக்கேன் ஒரு ஆக்சிஜனுக்காக. இதுவும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கூட நம்ம ப்ரீடிங் வச்சுருந்ததுலேயும் ஒரு கப்பி கிராஸ் போட்டு விட்டுட்டேன். இப்போ இது ஆன்டி மெடிசன் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போதைக்கு போட்டேன். உனக்கு இருக்கிறது கொஞ்சம் போட்டு விட்ருவேன். அப்புறம் அந்த இது ஃபிஷ் வர போட்டுக்கலாம். இப்போ இந்த சொன்ன பார்த்தீங்களா ஒரு கப்பி டெத் ஆகிருந்துச்சுன்ட்டு, அது இதுதான். ஒன்றே தான் வந்துருந்துச்சு, ஒன்றே டெத்தாக இதாக வந்துருந்துச்சு. பொழைச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா தான் இருந்துடும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சங்கு இதெல்லாம் இருக்குது. ஓகே விடுங்க. சரி ஓகே மக்களே,
சரி ஓகே கைஸ், இந்த vlog இவ்வளோ தான். அடுத்த vlogல அடுத்த ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணிட்டு நான் vlog போடுறேன். ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைபு, ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன்லாம் கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. டைம் வாட்சிங், டாடா. அடுத்த vlogல அடுத்த ஒரு கண்டென்ட்டோட வந்து பார்க்குறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகி இருக்கா, டாடா சொல்லு. ஓகே, பை.